ஆச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை. ஓகே பாலா அண்ணா. இங்கே வந்து முன்னாடி வந்து என்கிட்ட நல்லவங்க மாதிரியே பேசிட்டு நான் கடைசி வரைக்கும் நான் இப்படிலாம் இருப்பேன் அப்படிலாம் இருப்பேன், கூடவே நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு பின்னாடி போய் என்னை பற்றி என்னென்ன பேசுகிறீங்கன்றதும் தெரியும், என்னென்ன பண்ணுறீங்கன்றதும் தெரியும். அதெல்லாம் நினச்சி நான் எதுவும் ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு நான் எதுவும் கிடையாது, ஃபீல் பண்ணுற மாதிரி கிடையாது. அவ்வளோதான். நீ என்கிட்ட பேசுறியா, எனக்கு நீ உண்மையாக இருக்குன்னு தெரியுதா, அப்போ நான் உன்கிட்ட பேசுகிறேன். நீ எனக்கு பொய்யா இருக்கிறேன்னு தெரியும் போது நான் நான் விலகிடுவேன். அவ்வளோதான். இவ்வளோதான். நான் என் மனசுக்கு இந்த விஷயம் சரின்னு பட்டுதுன்னா தான் நான் செய்வேன். எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா கம்முன்னு விலகிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஃபீல்லாம் பண்ணல உசம்மா. நான் ஏன் ஃபீல் பண்ணோம்? ஏன்னா நான் ஒன்றும் நீ என் கூட வந்து பிறக்கல, இல்லை என் சொந்த பந்தத்தில் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஃபீல் பண்ணேன்? சொந்த பந்தத்தை நினச்சியே ஃபீல் பண்ணல, கூட பிறந்தவங்களை நினச்சியே ஃபீல் பண்ணலன்னும் போது நீ எனக்கு சும்மா ஏதோ நான் லைவ் போட்டேன், ஒரு சேனல் வச்சுருக்கேன், அதனால் வந்து நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு ஃப்ரெண்டாக ஆனீங்க, ஒரு தங்கச்சி ஆனீங்க, ஒரு அக்கா ஆனீங்க, இல்லை ஒரு அண்ணனாவோ ஒரு ஃப்ரெண்டு, எப்படியோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்கிட்ட பேசுகிறீங்க. சரி ஓகே. உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து நீங்களும் நம்ம ஃபேமிலி தான்மா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுகிறீங்க. அது ஓகே. அந்த வார்த்தையை நம்ம காப்பாற்றுறோம் அப்படின்னும் போது லைஃப் லாங் நீங்கள் அவங்க கூட நீங்கள் உண்மையான ஒரு ஃபேமிலின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் லைஃப் லாங் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. யாரோ சொல்லிட்டாங்க, எதுக்காகவோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தூக்கி போட்டு போகவே மாட்டீங்க. சரியா? ஒய் ஆல்வேஸ் சேடாக பேசுகிற, என்ன ஆச்சு உனக்கு, என்ன கஷ்டம் சொல்லு, முடிச்சு பண்ணுறேனா? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை பாலா. நான் சொல்கிறேன், இருக்கிற உண்மையை சொல்கிறேன். ஏன் இப்படி இருக்க, ஏன் ஃபீல் பண்ணுற, ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்குறீங்கல்ல. நான் எதை நினச்சி எனக்கு ஃபீல் பண்ணலாம், வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை நினச்சி தான் எனக்கு கஷ்டமே தவிர நீங்கள் இப்படிலாம் நான் ஏன் ஃபீல் பண்ணணும் நீங்கள் இப்படிலாம் நினைக்கிறேன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் உங்களெல்லாம் ஃபேமிலியாக தான் இன்னைக்கு வரைக்கும் என் லைவ் வர ஒவ்வொருத்தங்களும் நான் இன்னைக்கு வரைக்கும் என் ஃபேமிலியாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். நான் நாளைக்கு சப்போஸ் நான் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், நாளைக்கு நான் ஒரு பெரிய லெவலில் வந்தாலுமே சரி, வரலனாலுமே சரி, சப்போஸ் நான் சேனலே க்ளோஸ் பண்ணாலுமே சரி, நான் என் உயிர் போகிற வரைக்கும் கண்டிப்பாக என் ஃபேமிலியாக நினச்சவங்க கூட நான் கண்டிப்பாக நான் ஃபேமிலியாக தான் இருப்பேன். அது அவங்க என்னை தூக்கி போட்டேன், அதை பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன். எனக்கு அதுக்கு அவசியமே கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. அதையெல்லாம் முடிஞ்சு போன கதை, அதெல்லாம் விட்டு பேசாமல் நீங்கள் மெசேஜ் பண்ணுறது மட்டும் படி. லூசு போல் பேசாத, உண்மையாக பழகிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோ, நீ பொதுவாக சொல்லாத. நல்ல பர்சன் இருக்காங்க, அவங்க மனசு கஷ்டப்படும். மோனிமா, அப்போ என்னோட சேனலுக்கு நீ சப்போர்ட் பண்ணவே மாட்டு. நான் உன் சேனல் சப்போர்ட் பண்ணலன்னு தெரியுமா உஷாமா? நான் லைவுக்கு வருவேன், நீ என்னென்ன நினச்சிக்கோ. நான் உங்களுடைய லைவுக்கு தினமுமே வருவேன். நீ கடைசியாக நான் உன் லைவுக்கு வந்தது எனக்குன்னு பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். உன் லைவுக்கு வரும்போது யாராச்சும் ஒரு லைக் மட்டும் போடுங்க, நான் லைவ் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டு இருந்த. நான் தினமுமே உன் லைவுக்கு வந்து லைக் போட்டுட்டு நான் கம்முன்னு வந்துடுவேன். இதுதான் நான், ஏன்னா நான் இப்போ இருக்கிற மனநிலைமைக்கு உன் லைவுக்கு நான் தினமுமே வருவேன். நான் வந்து கம்முன்னு லைக் போட்டுட்டு நான் கம்முன்னு வெளியே வந்துட்டேன். நான் உன் சேனலில் பேச மட்டும்தான் பேசலையே தவிர உன்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், உன்னுடைய ஒவ்வொரு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் பேசலைன்றதுனால உனக்கு நான் உன் சேனல் சப்போர்ட் பண்ணலன்னு நீ நினைக்கிறேன். நான் எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்களுடைய ஒவ்வொரு சேனலுக்கும் போயிட்டு அவங்க போகிற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் என்னால் லைக் மட்டும்தான் பண்ண முடியும். எனக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மனநிலைமை எனக்கு கொஞ்சம் நாளாக கிடையாது. நான் நல்ல மனசில் இருந்தேன். எப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தான் நான் கண்டிப்பாக மனசார நான் கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு சுத்தமாக வந்து எனக்கு லைவில் பேசுகிற விருப்பமும் மைண்ட் செட்டு கிடையாது. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுற மைண்ட் செட்டு எனக்கு கிடையாது. அதனால தான் எல்லாருடைய வீடியோவுக்குமே போயிட்டு ஒரு லைக் மட்டும் என்னால் முடிஞ்சது இப்போ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு சொல்கிறேன், லைக்கை மட்டும் போட்டு கம்முன்னு நான் வந்துடுவேன். எல்லாரும் நான் கௌதமி அக்காவுக்கும் சரி, உங்கள் உஷாவுக்கும் சரி, அப்புறம் நிறைய பேர் சேனலுக்கு நான் போவேன். அப்புறம் அனிதாக்கா எல்லாரோடைய சேனலுக்குமே போயிட்டு அவங்க என்ன எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அத்தனை வீடியோவுமே லைக் பண்ணிவிட்டு, அப்படி லைவே போட்டாலுமே லைவில் போயிட்டு லைக் பண்ணிவிட்டு கம்முன்னு வந்துடுவேன். நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமலாம் இல்லை. நான் உன்னுடைய லைவ் தினமும் வந்துட்டு தான் இருக்கேன், வருவேன், லைக் போடுவேன், கம்முன்னு வெளியே வந்துடுவேன். அவ்வளோதான். எனக்கு பேசுகிற மைண்ட் செட் இல்லை, அதனால் வந்து நான் பேசலை. மற்றபடி நீ என்னை தப்பாலாம் நினைக்கிறாங்க. வாங்க, முயற்சி மூச்சு, வாங்க. என்ன லைக் டவுனுன்றீங்க, பாயன்றீங்க, ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க போல நீங்கள் கூட. சந்தோஷ்,
லைவ் பக்கம் வர்றது கிடையாது, பேசுறது கிடையாது.